அனைவருக்கும் வணக்கம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சீனாவில் ஸ்கோ உச்சி மாநாடுக்கு போயிருக்காரு இல்லையா, அங்கே கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கிறார் நண்பர்களே. இன்றைக்கு உலக மீடியா முழுவதுமே பாரதத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்குது, திரு மோடி அவர்களை பற்றி தான் பேசிட்டு இருக்குது. இந்தியா அதிவேகமான வளர்ச்சியை கொண்டிருக்கிற நாடு மட்டுமல்ல, மிக சாமர்த்தியமாக உலக அரங்கில் தன்னை தலைவனாக நிலைநிறுத்தி கொண்டிருக்கிற நாடு அப்படின்னு சொல்லி மேற்கத்திய ஊடகங்கள் முதற்கொண்டு எல்லாம் பாராட்டி தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க நண்பர்களே. அதுலேயும் குறிப்பாக மேற்கத்திய ஊடகங்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரம்ப் இந்த டாரிஃபை போட்டு அமெரிக்காவுடைய பேரையே கெடுத்துட்டாரு. ஆனால் அவர் இந்தியாவுக்கு எதிராக எத்தனை டாரிஃப் போட்டாலும் அதை பற்றி எதை பற்றியுமே கவலைப்படாம பாரதம் தனக்குன்னு ஒரு தனி பாதையை வகுத்திருக்குது. அதுல மிக சக்சஸ்ஃபுல்லாக மிகவும் வெற்றிகரமாக ராஜ நடை போட்டு வருது. ஸ்கோ உச்சி மாநாடு அதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நண்பர்களே. அப்படி என்னதான் பாரத பிரதமர் ஸ்கோ உச்சி மாநாட்டில் கலக்கினாரு? அவரும் ரஷ்ய அதிபர் புட்டினும் ஜி ஜின்பிங் 3 பேரும் நின்று பேசுகிற அந்த கலந்துரையாடுகிற ரொம்ப ஒரு நெருக்கமாக நின்று ரொம்ப குதூகலத்துடன் பேசுகிற அந்த வீடியோக்கள் இப்பொழுது உலகம் முழுவதும் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்குது. அது எதை குறிக்குது? இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அங்க ட்ரம்ப் எரிச்சல்ல ட்ரம்ப்புடைய அதிகாரிகள் பேச ஆரம்பிச்சிருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. இதை எல்லாத்தையும் நம்முடைய இன்றைய வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. தவறாம கடைசி வரைக்கும் பாருங்க. பாரத பிரதமர் அப்படி என்ன கலக்குனாரு அப்படிங்கிறத நம்ம விலாவாரியாக பாயிண்டாக பேசலாம் நண்பர்களே. நீங்க இப்பொழுதுதான் முதல் முறையா நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டுனீங்க அப்படின்னாக்க ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுகிற வீடியோக்கள் எல்லாம் வந்து சேரும் உங்களுக்கு. வாங்க நண்பர்களே, வீடியோக்கு போகலாம். பாரத பிரதமர் நேற்று சீனாவில் இருக்கிற டியான்ஜின் நகருக்கு போய் இறங்கினதுலேருந்தே ஒரே கலக்கல் செய்தி தான் வந்துகிட்டு இருக்குது நண்பர்களே. அவர் இறங்கிய உடனேயே அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்து சீனா மிகப்பெரிய அளவில் அவரை கொண்டாட ஆரம்பிச்சதை பார்த்தோம். அதை பற்றிய விவரங்களை நேற்றைய வீடியோலேயே பேசியிருக்கிறோம். அவருக்கு என்ன மாதிரியான வரவேற்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டோம். அதை நீங்க பார்க்கல அப்படின்னா நம்முடைய நேற்றைய வீடியோ பாருங்க நண்பர்களே. அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, நேற்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் ஜி ஜின்பிங் அவர்களும் சந்தித்து பேசிக்கொண்டாங்க. 40 நிமிடங்கள் நடக்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்த இந்த மீட்டிங் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல எக்ஸ்டெண்ட் ஆச்சு. அதுல பல முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டதை நாம உணர்கிறோம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவுக்கு எதிராக 50% இறக்குமதி வரியை போட்டு இந்தியாவை நான் பழி வாங்குறேன் அப்படின்னு கிளம்பினார் இல்லையா. அதை கண்டு இந்தியா துளியும் கூட பயப்படாம அச்சப்படாம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவை வேற ஒரு தனி டிராக்ல திசை திருப்பினாரு. அதனுடைய ஒரு அம்சமாக தான் பாரதம் சீனாவோடு நெருங்கி கைகுலுக்க ஆரம்பிச்சிருக்கிறத பார்க்கிறோம். ரஷ்யா நமக்கு ஏற்கனவே நண்பர், அதே போல சீனாவுக்கும் அது நெருங்கிய நண்பன். அப்படிங்கிறதுனால இந்த சீன இந்திய ரஷ்யா முக்கோண நட்பு இப்பொழுது உலக அரங்கில் பெருமளவில் பேசப்பட்டிருக்கு. இதற்கு காரணம் நான் சொன்னது போல நேற்று ஜி ஜின்பிங்கை சந்தித்த மீட்டிங்ல பல விஷயங்கள் வெளியாகி இருக்குது. முதலாவதாக இந்திய பிரதமர் இனிமேல் இந்தியாவும் சீனாவும் நண்பர்களாக பழக வேணும், பார்ட்னர்களாக இருக்க வேணும், ரைவல்ஸ் அல்ல அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணாரு. அதை ஏற்றுக்கொண்ட திரு ஜி ஜின்பிங் அதே வார்த்தைகளை அவர் சொல்றாரு. இனிமேல் இந்தியாவும் சீனாவும் பார்ட்னர்கள், ரைவல்ஸ், எதிராளிகள் அல்ல அப்படிங்கிறத சொன்னாரு. இரண்டாவது மிக முக்கியமான பாயிண்டாக அங்க என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க, தீவிரவாதத்துக்கு எதிராக சீனா இந்தியாவுக்கு துணை நிற்கும் அப்படின்னு சொல்லி ஜி ஜின்பிங் சொன்னாரு. அதுக்கு அடுத்ததாக ஒரு படி மேலே போய் இந்திய சீன எல்லை இருக்குது இல்லையா, எல்லை பிரச்சனை தொடர்பாக பாரத பிரதமரும் பேசினாரு, ஜி ஜின்பிங்கும் பேசினாங்க. எல்லை பிரச்சனையில கடந்த 1 வருட காலமாக அமைதி நிலவுகிறது. எல்லையில அமைதி திரும்பி இருக்கிறதுனால நாம மற்ற விஷயங்களை நாம முன்னெடுக்க முடியுது அப்படின்னு சொல்லி
பாரத பிரதமர் சொன்னாரு. மேலும் அவர் என்ன சொன்னார்னா, இந்திய சீன எல்லை பிரச்சனையை தீர்வுக்கு கொண்டு வருவதற்கு ஏற்கனவே ஒரு நடைமுறைக்கு நாங்க ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இந்த தகவல் புதிய தகவல். ஏற்கனவே இப்படி ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டது இதுவரைக்கும் வெளியில பப்ளிக் டொமைன்ல வரல. இது ரகசியமாக வைக்கப்பட்டிருக்குது. அதுல என்ன டீடைல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இனி வரும் நாட்கள்ல தெரிய வரும். அதை ஆமோதித்த சீன அதிபர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்திய சீன எல்லை நெடுகளுமே நாம ஒரு அமைதி எல்லையாக அதை மாற்ற வேணும். சீனா தன்னுடைய அண்டை நாடுகளோடான எல்லை கோடை அமைதியான ஒரு நட்பு கோடாக மாற்றி வருது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எல்லையில் வர்த்தகத்தை துவங்கி இருப்பது ஒரு மிகப்பெரிய ஊக்கமாக இதற்கு வரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இது மட்டுமல்ல, விரைவில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே நேரடி விமான போக்குவரத்து தொடங்கப்படும். விசா வழங்குவதை 2 நாடுகளுமே ரிலாக்ஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா பலவாறாக அந்த மீட்டிங்கின் போது பேசப்பட்டது. அப்பொழுது பாரத பிரதமர் மோடி அவர்களும் ஜி ஜின்பிங்கும் அவர்களும் நெருங்கி நின்று கைகுலுக்கி கொண்டது ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டோ ஆப்பாக இருந்த நண்பர்களே. அதெல்லாம் மறுநாள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை பார்த்தா அதெல்லாம் ஒண்ணுமில்லை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிருச்சு. இன்றைக்கு ஸ்கோ உச்சி மாநாடு நடந்து கொண்டிருக்குது. அதனுடைய துவக்க உரையை வழங்கிய ஜி ஜின்பிங் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, இந்த ஸ்கோ அமைப்பும் சீனாவும் என்றைக்குமே செப்பரேட்டிசம், எக்ஸ்ட்ரீமிசம், டெரரிசம் மூன்றுக்கும் எதிராக நிற்கும் அப்படின்னு உறுதிபட சொல்லியிருக்கிறாரு. இந்த 3 வார்த்தைகளுமே இந்தியா வெளியிட்ட அறிக்கையில் இருந்த வார்த்தைகள் நண்பர்களே. அதே ஆர்டர்ல கூட இருக்குது. இந்த 3 வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொண்ட சீன அதிபர் அதை இந்தியாவின் கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதை உணர்த்துவதற்காகவே இதை தன்னுடைய வெல்கம் அட்ரஸ்லேயே பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஸ்கோ அமைப்பில் இருக்கிற நாடுகள் எதுவுமே இந்த 3ஐயும் அனுமதிக்க கூடாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. செப்பரேட்டிசம், எக்ஸ்ட்ரீமிசம் மற்றும் டெரரிசம் இந்த மூணுமே தீவிரவாதம் தான். 3ஐயுமே நாம இனிமேல் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சீனா வெளிப்படையாக சொல்லியிருக்குது. அது மட்டும் இல்ல, இந்திய சீன பேச்சுவார்த்தைகள் நடந்த போது இன்னொரு விஷயத்தையும் அப்பொழுது ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னா, இனிமேல் இந்திய சீன உறவுகள் தேர்டு பார்ட்டியுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் நடக்குது அப்படின்னு யாரும் கருதக்கூடாது. அப்படி அது நடப்பது இல்லை அப்படின்னு சொல்லி பாரத பிரதமரும் சொன்னாரு. ஜி ஜின்பிங் அதை ஏற்றுக்கொண்டு ஆமோதிச்சாரு. இது நேரடியாகவே ட்ரம்ப்புக்கு விழுந்த அடி அப்படின்னு சொல்றாங்க. ட்ரம்ப் இந்தியா மேல 50% வரி விதிச்சாரு. ட்ரம்ப் ரஷ்யா மேல வரி விதிச்சிருக்கிறாரு. ட்ரம்ப் சீனா மேல 200% வரி விதிக்க போறேன்னு உதார விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இதனாலதான் இந்த 3 நாடுகளும் ஒன்னா சேர்ந்ததுன்னா நீங்க நினைக்காதீங்க, நாங்க எப்பொழுதுமே நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் பண்ணாரு பாரத பிரதமர். சீன அதிபரோ இன்னும் ஒரு படி மேல போய் இந்தியாவும் சீனாவும் உலகின் ஆக பழமையான சிவிலைசேஷன்கள், அதனால நமக்கிடையே சிவிலைசேஷனல் நட்பு இருக்குது அப்படிங்கறத ஸ்ட்ரெஸ் பண்ணவரு. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே இப்பொழுது கைலாஷ் மான்சரோவர் யாத்திரை துவங்கப்பட்டிருப்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி இந்தியாவும் சீனாவும் காலம் காலமாக நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். இந்திய மக்களும் சீன மக்களும் ஒருவரோடு ஒருவர் அப்படி நட்பு பாராட்டிக்கிறவங்க. இதை நம்ம எல்லா வகையிலையும் தொடர வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டாரு. அதே போல இன்றைக்கு மிக முக்கியமான விஷயம் ஒன்று நடந்த நண்பர்களே, அந்த போட்டோ எடுப்பாங்க இல்லையா, குரூப் போட்டோ, அந்த போட்டோவுக்கு வரும்போது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் புட்டின் அவர்களும் கைகோர்த்து கொண்டு ரொம்ப இணக்கமாக பேசிக்கொண்டு வர்ற வீடியோ பார்த்தோம். அவங்க 2 பேரும் ஒன்னா வர்றத ஜி ஜின்பிங் ரொம்ப அகமகிழ்ச்சியோட அவங்கள வரவேற்கிறாரு. அப்பொழுது 3 பேருமாக நின்று, யாரு, ஜி ஜின்பிங், நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள், இந்த பக்கம் ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின், 3 பேரும் நின்று கைகோர்த்து கொண்டு 3 பேரும் கைகோர்த்து கொண்டு அவ்வளவு நெருக்கமாக சிரித்து அகமகிழ்ந்து பேசுவதை வீடியோக்கள் காமிச்சது. இதுதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் ட்ரெண்ட் ஆகிட்டு வருகிற போட்டோ மற்றும் வீடியோ அப்படிங்கிறதை நாம் பார்க்க முடியுது. நியூயார்க் டைம்ஸ் பத்திரிக்கை இது தொடர்பாக ஒரு செய்தி வெளியிட்டு என்ன சொல்லியிருக்குது அப்படின்னாக்க, ஒரு நோபல் பரிசுக்கு ஆசைப்பட்டு பாரத பிரதமரிடம் போய் மிரட்டும் தோணியில
பாகிஸ்தான் எங்களை நோபல் பரிசுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன்னு சொல்லி இருக்குது, அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு பொருள்படும் விதமாக ட்ரம்ப் மோடி கிட்ட சொன்னாரு. ட்ரம்ப் தான் மத்தியஸ்தம் பண்ணினேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு நீங்களும் எங்களைய நோபல் பரிசுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு மோடி கிட்ட ட்ரம்ப் சொல்ல, மோடி அவர்கள் ஒரே வார்த்தையில முடியாது, நாங்க என்றைக்குமே மத்தியஸ்தத்தை ஏற்றுக்கொண்டது இல்லை, நீங்க எந்த வகையிலையும் இங்க மத்தியஸ்தம் பண்ணல, உண்மைக்கு புறம்பான விஷயங்களுக்கு இந்தியா துணை நிற்காது, அது மட்டுமல்ல பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத நாடு, அந்த தீவிரவாதத்தின் ஊற்றுக்கண்ணாக இருக்கிற அந்த நாட்டோடு இணைந்து ஒரே மேடையில் ஒரே ரூம்ல நான் நிற்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் பயங்கரமான ஒரு நோஸ்கட்டை கொடுத்தாரு ட்ரம்ப்புக்கு. இன்றைக்கு உலக அரங்கில் எந்த அரசியல் தலைவருக்கு அமெரிக்க அதிபரை துணிந்து இப்படி எதிர்த்து நிற்கிற தைரியம் இருக்குது சொல்லுங்க அப்படின்னு நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை கேள்வி எழுப்பி இருக்குது. இதே கேள்வியை இப்பொழுது உலகின் பல ஊடகங்களும் கேள்வி எழுப்புறாங்க. அமெரிக்க அதிபருக்கு நேரடியாக நோ சொல்லுகிற தைரியமும், அமெரிக்க அதிபர் போன் பண்ணா கூட ஒரு முறைக்கு 4 முறை போன் பண்ணி கூட அதை எடுக்க மறுக்கிற தைரியம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒருத்தருக்கு தான் இன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி உலக ஊடகங்கள், ஜெர்மனியுடைய ஊடகத்திலிருந்து ஆரம்பிச்சு நியூயார்க் போஸ்ட் பத்திரிகை வரைக்கும் எல்லா ஊடகங்களும் பாராட்டி வராங்க. நேற்றைய தினம் சீனாவுடைய ஊடகங்கள்ல ஹைலைட்டே மோடி அவர்கள் தான் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தற்சமயம் சீனாவில் ஒரு கலக்கிட்டு வர்றாரு நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க நண்பர்களே. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய லைக்ஸும் ஷேர்ஸும் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக வருது. வெறும் 24 மணி நேரத்துக்குள்ள இந்தியா பல விஷயங்களை செய்து காட்டியிருக்குது. ட்ரம்புடைய இந்த இறக்குமதி வரிகள், சுங்க வரிகளை எதிர்க்கிற தைரியம், எதிரிகளை எதிர்க்கிற நுண்ணறிவு, அது மட்டும் இல்லாம உலக ஊடகங்கள் மட்டுமல்ல, உலக தலைவர்கள், உலக மக்களுடைய ஒட்டுமொத்த பாராட்டுதலையும் பெறக்கூடிய திறன் தனக்கு இருக்குது அப்படின்னு பாரதம் நிரூபிச்சிருக்குது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இதை உலக அரங்கத்தில் நிரூபிச்சிருக்கிறாரு. இத்தனையையும் வெறும் 24 மணி நேரத்தில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் சாதிச்சு காட்டியிருக்கிறாரு. இன்றைக்கு அமெரிக்கா தனிமைப்படுத்தப்பட்டு நிற்கிது நண்பர்களே. ஆனால் அதே சமயத்தில் இந்தியாவோ உலக நாடுகளை அனைத்தையும் இணைக்கும் ஒரு பாலமாக உருவெடுத்திருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. இன்றைக்கு எழுந்திருக்கிற மிக முக்கியமான கேள்வி நண்பர்களே, உங்களிடம் பதிலை எதிர்பார்த்து இந்த கேள்வியை வைக்கிறேன். இந்தியா, சீனா, ரஷ்யா ஆகிய 3 நாடுகளை இணைத்து ஒரு புதிய துருவம் உருவாகுதா? அமெரிக்காவை எதிர்த்து இப்படி ஒரு பலமான துருவம் உருவாகி இருக்குதா? இல்ல இந்தியா வெறுமனே அமெரிக்காவுக்கு எதிராக தன்னுடைய எதிரிகளை பிளே பண்ணுதா? உங்களுடைய கருத்து என்ன நண்பர்களே? கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. விவாதத்தை அங்க தொடருவோம்.